போன எபிசோடு வந்து கேப்டன் இறந்து போயிருப்பாரு. அதுல இருந்து நம்ம பாக்கி எபிசோட பார்ப்போம். சில இடத்துல வேற சப்டைட்டில் வேற தப்பா இருக்கு. சில இடத்துல தப்பா சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு. யாரும் பெருசா எடுத்துக்காதீங்க. இந்த இடத்தோட பேர் வந்து சிங்கான் பிரிவு. சரியான ஒரு முட்டாளா இருக்கீங்க. எல்டர்ஸுமே தலைவரை பாக்குறதுக்கு தான் போயிருக்காங்க. வஜ்ராவோட தலைவருமே இவரு தான். நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. சீக்கிரமா அந்த பையனோட தலையை நான் இங்க பார்த்தாகணும். 24 மணி நேரத்துல. இவங்கிட்ட குயோட சக்தி வந்து முழுமையா இருக்கு. தலைவரை பாக்குறதுக்கு அங்க கிராண்ட் மாஸ்டருமே வந்திருக்காரு. இந்த இடத்தோட கிராண்ட் மாஸ்டர் தான் இவரு. என்ன நினைச்சு நீ இதெல்லாம் செய்யற? எனக்கு எதுவும் தெரியாம போயிடும்னு நினைக்கிறியா? தலைவா, நான் பிரிவோட பேரை காப்பாத்ததான் பார்த்தேன். அதை சரி பண்ணதான் நானுமே 2 பேரை ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நம்ம இப்ப எதுவும் பண்ணாம விட்டுட்டோம்னா நம்ம எதுக்கும் லாய்க்கு இல்லாம போயிடுவோம். நம்மளும் ஒரு பயங்கரமான அடியை கொடுத்தாகணும். என்னடா நீ முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அந்த பையன் நம்ம ஆளு மேலே கைய வேற வச்சுட்டான். ஆள் வேற பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான். இருக்கிறது எல்லாத்தையுமே நான் புரட்டி பார்த்துட்டேன். ஒன்னு நீ அவன்கிட்ட போய் சமாதான கொடியை காட்டு, இல்லனா நீ மொத்தமா அவனை போட்டு தலை பாரு. தலைவன், இது ரொம்ப பெரிய பிரச்சனையா? அதுக்கடுத்து என்ன நடக்கும் நானே உனக்கு சொல்றேன். நீங்க 2 பேரும் தேடி போனாலுமே அவன் கையால செத்து போயிடுவீங்க. அதுக்கடுத்து நீனுமே கொஞ்சம் கோவத்தோட போவ. நீனும் அதுக்கடுத்து அவன் கையாலே செத்து போயிடுவ. ஏன் நான் கூட போனா கூட செத்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. தலைவன், எங்களை திருப்பியுமே ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க. தெரியாம நாங்க அவசரப்பட்டுட்டோம். நீங்களே எங்களுக்கு ஒரு வழியை காட்டினா நல்லா இருக்கும். சரி, நீங்க 2 பேரும் முன்னாடி போங்க. இந்த தாயத்தை மறக்காம வச்சுங்க. அவனை பாத்துட்டீங்கன்னா எனக்கு உடனே சிக்னலை கொடுங்க. நானே வந்து அவனை போட்டு தள்ளுறேன். அந்த 2 பேருமே ஹீரோவை தேடி தான் போறானோ. சுத்தமா எதுவும் தெரியலன்னா புக்கெல்லாம் எடுத்து படி. அந்த வரலாறு உனக்கு கண்டிப்பா வச்சு உதவி பண்ணும். தேவையில்லாம போய் பிரச்சனையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. தேவையில்லாம எதிரியெல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்காத. தடை செய்யப்பட்ட இடத்துக்குள்ளதான் இப்ப ஹீரோ இருக்கான். கேப்டன் இதுக்கு முன்னாடி சொன்னதை ஹீரோ அங்க நினைச்சு பாக்குறான். ஹீரோமே அங்க ஒரு மாத்திரை செய்யறதுக்கு போறான். இப்ப செஞ்ச மாத்திரையை வந்து சாப்பிடலாமா வேணாமான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க முடிவு எடுத்துட்டான். ஹீரோ அந்த மிருகத்துக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாக்குறான். நான் இந்த மாதிரி போலியெல்லாம் எதையும் உருவாக்கல. நல்ல வேலை தண்ணிய கறிகள் அப்படியே உறிஞ்சு எடுக்குது. கண்டிப்பா நமக்கு இது லாபம் தான். இதோட பேரை நம்ம கருப்பாம் தானே வச்சுப்போம். நம்மளால அந்த முகாமுக்கு வேற திருப்பி போக முடியாது. அவனுக்கு பிரிவை வேற நம்ம தடுக்கிறதுக்கு ஏச்சும் பண்ணி ஆகணும். ஹீரோக்கு வேற அந்த பையன் வந்து டோக்கன் கொடுத்துருப்பான். அவன் வேற அப்ப சொல்லியிருப்பான் பக்கத்து நகரத்துக்கு போனா டெலிபோர்ட் ஆக முடியும்னு. ஹீரோமே அங்கதான் போக போறான்னு தெரியுது. ஸ்கேவஞ்சர்ஸோட புறநகர பகுதியை தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் இப்ப ஹீரோவை தேடுற வேலையில இறங்கிட்டானோ. யாரோ வரானுன்றது ஹீரோக்கு தெரிஞ்சுட்டு அவனும் அப்படியே லைட்டா ஒரு மரத்துக்கிட்ட பதுங்கிக்கிட்டான். இப்ப நம்ம டெலிபோர்ட் பண்ற இடத்துக்கு போக முடியாது பிறக்க. வந்தவனும் அங்க ஹீரோவை தாக்க ஆரம்பிச்சிட்டான். ஹீரோக்குமே ஓரளவு தெரிஞ்சுட்டு அவன் அங்கதான் வந்திருக்கானு. அவனு வேற 9th லெவல்ல இருக்கானோ. ஹீரோவுமே அவன்கிட்ட கொஞ்சம் அடியை வாங்கிட்டான். ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக தான் 2 பேருமே வந்தது. அவனு மேல பாய்சனை போட்டுட்டு ஹீரோமே ஓட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு பக்கத்துலதான் வேற டைக்குன் நகரம் வேற இருக்கு. அதோட நமக்கு பரிச்சயமானதுதான். அங்க போனா நம்ம தோக்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுக்குன்னு அவசரப்படாதடா. இங்க பாரு, அந்த பையன் வேற பாக்குறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான். இந்த இடமும் பார்க்க அவன மாதிரியே தான் இருக்கு. சீனியர் அப்பயே சொன்னாரு அவனை தனிப்பட்ட முறையில் அவரே பாத்துக்கிறேன்னு. என்னடா நீ இதே இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்க? நம்மளோட லெவல் வந்து 9th இருக்கு. அவன் வெறும் 6 லெவல் தான். நம்ம கிட்ட ஏற்கனவே அதிகமா தான் இருக்கு. கவலைப்படாத. அவன் வேற போறத பார்த்துட்டு இவனுமே சிக்னல் கொடுத்துட்டான். டைகோ நகரத்துலதான் இப்ப ஹீரோ இருக்கான். இந்த இடம் இப்ப தடை செய்யப்பட்ட இடம் இது. இந்த சத்தியை வச்சு அவங்கள சமாளிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் தான். இதை நான் உடச்சு எடுத்துட்டேன்னா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஹீரோமே அங்க அவனோட லெவலை ஏத்த பாக்குறான். ஹீரோட ஆன்மீக சக்தியில வந்து அந்த அந்நிய கரைகளுமே உள்ள போகுது. அவன் உடம்புக்குள்ள ஏகப்பட்டது போயிட்டு அந்த ஷேடோ வச்சு அங்க இருக்கிறத மொத்தத்தையும் உள்ள இழுத்துக்கிட்டான். இதுங்களால என்னோட உடம்ப கூட முழுங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹீரோட பவருமே பாக்குறதுக்கு ரொம்ப அதிகமான மாதிரி தான் தெரியுது. அந்த அந்நிய பொருட்களுமே மொத்தமா என்ன விட்டு போயிட்டு சொல்லப்போனா அந்த ஷேடோவுமே இப்ப பர்ஃபெக்டா இருக்கு. அவனை 2 பேரும் 9th லெவல் தானே. கண்டிப்பா அவன் எல்லாம் உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பானோ. இந்த பையன் ஹீரோவை தேடிக்கிட்டு தான் வரான். அவனுமே அந்த பக்கம் இந்த பக்கம் பாக்குறதுக்குள்ள ஹீரோ அவனை தாக்குறதுக்கு வந்துட்டான். ஓ, அவனோட சக்தி கொஞ்சம் அதிகமாயிட்டா. பார்த்தாலே தெரியுது 7th லெவல் போயிட்டியோ. அவன் அட்டாக்க ஹீரோமே தடுத்துட்டான். எங்கத்தையும் நீ தள்ளி விட்டா ஒன்னு நான் தள்ளி விட மாட்டேனா? பாக்குறதுக்கு சண்டை ரொம்ப பயங்கரமா தான் இருக்கு. அவனோட கதையை அங்க ஹீரோ முடிச்சு விட்டுட்டான். என்ன இங்க தாயத்தெல்லாம் இருக்குன்னு அவனுமே எடுத்து பாக்குறான். அந்த நேரம் பார்த்து அவனும் ஹீரோ அங்க தாக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன யாருன்னு பாக்குறியா? உன்னோட உயிரை எடுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வஜ்ரா பெரியவோட பெரிய இவர் தானா? அவர் யாருன்னு ஹீரோக்குமே தெளிவா தெரிஞ்சுட்டு ஹீரோவுமே பட்டுன்னு அந்த இடத்துல ஓட ஆரம்பிச்சிட்டான். எங்கடா நீ ஓட பாக்குற? உன்னோட சாவு என் கையில தான் இருக்க போகுது. இவனுக்கு ஏத்தாலே நான் கிடையாது. எந்த தப்பிச்சாதான் கரெக்டா இருக்கும். நமக்கு முதல்ல ஒரு உதவிதான் தேவை. அந்த அந்நிய கரைகளை தான் பயன்படுத்தி ஆகணும்னு நினைக்கிறேன். ஹீரோ வந்து இப்ப தடை செய்யப்பட்ட இடத்துல தான் இருக்கான். அவன் தாக்குதல்ல இருந்து ஹீரோவுமே இப்படி தப்பிச்சிட்டான். அதை ஹீரோ தூக்கி போட்டனால அங்க இருந்து எல்லாமே அவனை துரத்திக்கிட்டு இருக்கு. இப்ப அங்க இருந்து ஹீரோவுமே ஓட ஆரம்பிச்சிட்டான். வாடா சீக்கிரமா, நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் சாவு என் கையில தான் இருக்க போகுது. அவன் ஹீரோவை அடிக்கலான்னு போனா அவன் ஏதோ ஒன்னு புடிச்சு அப்படியே நிப்பாட்டிட்டு அங்க வரதை பார்த்து ஹீரோவே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டான். முகம் இல்லாத ஒரு பேய் மாதிரி தான் தெரியுது பாக்குறதுக்கு. அந்த பையன் பாக்குறதுக்கு வேற ரொம்ப பயத்தோட இருக்கான். அதுங்க எல்லாமே சேர்ந்து அவனோட கதையை மொத்தமா அங்க முடிச்சு விட்டுட்டுங்க. அந்த கிராண்ட் மாஸ்டரும் அங்க இருந்து தப்பிச்சு ஹீரோ கிட்ட வந்துட்டான். தம்பி, நீ அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது.
அது கிட்ட வரத பார்த்தவன ஹீரோவெல்லாம் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டு தலைவனால சுத்தமா நகர கூட முடியல. அதுங்கெல்லாம் கிட்ட வந்து நிக்கிறத பார்த்தவன அங்க ஹீரோக்கு உயிர் பயமே செத்த நேரத்துல வந்துட்டு அந்த முகமேல அந்த பேய் வந்து ஹீரோட மூஞ்சி நல்லா உத்து பாக்குது. அதுக்கடுத்து அது ஹீரோ எதுவும் பண்ணாம அப்படியே தாண்டி போகுது. எல்லாம் இப்ப அவனை தாக்குறதுக்கு போயிட்டு அவனை தாக்காம எல்லாம் என்ன தாக்குது. இங்க என்னதான் நடக்குது ஒண்ணுமே புரிய மாட்டுது. அங்க இருக்கிறது எல்லாமே ஹீரோக்கு தான் உதவி பண்ணுது. இங்க இறந்து போனவங்க தான் எல்லாரும் அப்படி இருக்காங்க. இங்க பாரு, இதை எடுத்து பாரு. அந்த பொண்ணோட உருவம் கூட அங்க தெரியுது ஹீரோவுக்கு. உண்மையா சொல்ல போனா நான் உங்க எல்லாருக்குமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீங்க இருக்கிற பணத்தெல்லாம் எரிக்கும் போது நாங்க அதை பார்த்தோம். அந்த நெருப்புல நீனுமே பாக்குறதுக்கு தெரிஞ்ச இந்த கொடூரமான உலகத்துல ஒரு அக்கறையுமே வேணுமே. ஆமா, இன்னைக்கு நான் தான் எல்லாத்தையும் போட்டு எரிச்சேன். இப்ப நீங்களுமே எனக்கு உதவி பண்றீங்க. இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நம்ம என்ன பண்றோமோ அதுதானே நமக்கும் திருப்பி நடக்கும். நீங்க எல்லாருமே பண்ண உதவியை நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன். நான் இங்க இருந்து கிளம்புறதுக்கான நேரமும் வந்துட்டு பிரிவோட தலைவருமே ஹீரோவை பத்தி தான் கொஞ்சம் விசாரிக்கிறாரு என்ன நடந்ததுன்னு. அவனை சமாளிக்க அந்த 2 பேரே போதும் தான். அவங்க எல்லாரும் பேசிட்டு போறத ஹீரோவுமே அப்படியே மேல இருந்து பாக்குறான். அதுக்கடுத்து அவன் இடத்துக்குள்ள ஹீரோ பூந்துட்டான். அதுவும் அவனு புதையல் இருக்க இடத்துல. நான் இதுக்குள்ள வந்துட்டேனே, இதுக்கடுத்து இது உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். அவன் மொத்தத்தையும் எரிக்கதான் போறான். நம்ம சொல்றதுக்குள்ள அவன் மொத்த இடத்தையும் கொளுத்தி விட்டுட்டான். அன்னைக்கு எனக்கு இருந்த வெறுப்பை நான் இன்னைக்கு மொத்தத்தையும் தீர்த்துட்டேன். அவன் நெருப்பை கொளுத்தி போட்டதுல அந்த இடம் மொத்தமும் உடைய ஆரம்பிச்சுட்டு யாரு நம்ம மேல கைய வச்சது, அவன் யாருன்னு சீக்கிரமா பாருங்கடா. எல்லாருமே அதுக்கடுத்து வெளில வந்துட்டாங்க. இத பண்ணவன் இங்கதான் இருக்கானா? கிராண்ட் மாஸ்டர் அளவு கூட இவன்ட்ட சக்தி கிடையாது. அப்புறமா எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? தலைவனுமே இந்த வாளை வச்சு அவங்கள நோக்கி ஒரு தாக்குதல் பண்றான். அவனுமே தடுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவு எல்லாம் பண்றானோ. அவனு பண்ணது எல்லாமே வேஸ்டா தான் போயிட்டு அவங்களால சுத்தமா அதை தடுக்க முடியல. தலைவருக்குமே அதுல கை வேற போயிட்டு தனியா. அதுக்கடுத்து என்ன ஹீரோவுமே இங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அந்த பெரியவர் இப்பதான் தட்டு மாதிரி பிரிவுக்கே வராரு. இது எப்படி அவன் பண்ணா? கண்டிப்பா அவனை சொர்க்கத்தால தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பானா? என்னால இதை ஏத்துக்க முடியாது. இந்த இடத்துல எனக்குமே நிறைய உதவி கிடைச்சது. நான் கண்டிப்பா இந்த உலகத்தை மேல பாப்பேன். அப்படியே ஹீரோ பக்கத்து நகரத்துக்கு போயிட்டான். அந்த பைய கொடுத்த டோக்கனை காட்டி ஹீரோமே உள்ள போயிட்டான். டெலிபோர்ட் பண்ற இடத்துலதான் இப்ப ஹீரோ வந்து நிக்கிறான். உங்க பிரிவை நான் கண்டிப்பா திருப்பி வந்து பாப்பேன். ஹீரோமே இப்ப வேற இடத்துக்கு போயிட்டான். இந்த இடத்தோட பேர் வந்து கிஃப்ஃபெங். ஹீரோமே டெலிபோர்ட் வழியா வந்துட்டான். பார்க்க போனா இந்த இடத்துல அந்த அந்நிய கரைகளே சுத்தமா இல்ல. தம்பி உள்ள போறதுக்கு டோக்கனை காட்டு. ஹீரோமே டோக்கனை கொடுக்குறான். ஓ, நீ பிரிவுல சேர்றதுக்கு வந்திருக்கியா? சரி, இதை ஞாபகத்துல வச்சுக்க. 3 நாளைக்கு எல்லாமே இலவசம் தான். அதுக்கடுத்து நீ 30 கட்டுற மாதிரி இருக்கும் பாத்துக்க. அதுக்கடுத்து ஹீரோ அப்படியே அந்த ஊரை சுத்தி பாக்குறான். அங்க இருந்த 2 இடத்தோட இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஹீரோமே வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டான். உங்க எல்லாருக்கும் உள்ள போறதுக்கான நுழைவு விசாரணையுமே நடக்க போகுது. இதை வேற சீக்கிரம் முடிச்சாகணும். நம்மளோட சக்தியை வேற கொஞ்சம் அதிகமாக்கி ஆகணும். கொலை பண்றதுக்கான லிஸ்ட்டுமே கொடுத்துருக்கானோ. அடுத்தால சீக்கிரமா வாங்க. சோதனை ஆவிக்கல்ல தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு கை வச்சோன்னா அந்த பொண்ணுகிட்ட வந்து 64 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதை வேற பாக்குறானுங்களா? நம்ம அந்த அந்நிய கரைகளை கண்டிப்பா மறைச்சாகணும். ஷேடோ வச்சு பாத்துக்க வேண்டியதுதான். ஹீரோட நேரமும் வந்துட்டு உங்ககிட்ட 43 பாயிண்ட்ஸ் இருக்கு. நீனும் இதுல பாஸ் ஆயிட்ட. டே, இந்த குரூப்ல யாருக்கும் எதுவும் இல்லாத மாதிரி தெரியுதுடா பெருசா. தலைவனுமே கை வச்சதுல அந்த இடம் ஏதோ ஒரு மாதிரியா மாறுது. ஹீரோவுக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமா தெரியல. இதெல்லாம் பார்த்தோன்னா உனக்கு பழசு வேற ஞாபகம் வருது. அந்த தெய்வம் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எல்லாம் ஹீரோவோட கண்ணுக்கு தான் இப்படி தெரிஞ்சிருக்கு. அங்க பாரு, அந்த கல்லுக்குள்ள இருக்கிறது வேலை செய்யுது. சாதாரண ஒரு விசாரணை தான் அது. அங்க இருந்த தெய்வத்தாலே என்ன எதுவும் பண்ண முடியல. என்ன பண்ண நினைக்கிற? இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அவன் மண்டையில ஒரு வாட்டி ஓடிக்கிட்டு இருக்க எல்லாமே. உன் முன்னாடி நான் மண்டிடுவேன்னு நினைக்காத. அதை உடச்சிக்கிட்டு ஹீரோமே வெளில வந்துட்டான். இந்த பையனோட நம்மளுமே ஒரு கூட்டணி வச்சுக்கணும். தம்பி, உனக்கு எதுவும் ஆகல? 7th லெவல்ல நல்லாவே இருக்குன்னு தெரியுது. இந்த சோதனையில உனக்கே நான் முதல் இடத்த தரேன். எல்லாருமே இதை நல்லா கேளுங்க. இந்த சோதனை கிடக்கிற ஒவ்வொரு ஆளுக்குமே 1000 புள்ளிகள் கிடைக்கும். ஷூக்கிங்குமே முதல் இடத்துக்கு வந்தனால அவனுக்கு 10,000 புள்ளிகள் கிடைச்சிருக்கு. இந்த 2 பொண்ணுங்களோட லெவல் வந்து 5. இவரு ரொம்ப நல்லவரா தான் தெரியுறாரு. மத்தவங்க நீங்க எல்லாருமே 2வது சோதனைக்கு போங்க. அவர் ஹீரோ விட்டு தனியா கூட்டு போறாரு. இந்த இடத்த நீ எப்படி நினைக்கிற? இத பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியான இடம் மாதிரி தெரியுது. பகலில பாக்குறதுக்கு இது ரொம்ப அமைதியா தான் இருக்கும். அதே நேரம் இரவுல பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கும். உன்னோட பாயிண்ட்ஸ் நீ பத்திரமா வச்சுக்க. இல்லைன்னா நீ செத்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சீனியர், நாங்களுமே டெஸ்ட்டை முடிச்சுட்டு வந்துட்டோம். உங்களுக்காக தான் எங்களை அனுப்புனாங்க. அந்த பையனோட லெவல் வந்து 2. எனக்கும் இதான் சரியான நேரமா இருக்கும். இதனால கத்துக்கிற வெளியே பாருங்க. வெள்ளையாருக்கும் இது தெரியக்கூடாது. 7th பீக்ல நிறைய பறக்கிற கப்பலுமே இருக்கு. என்ன 1,00,000க்கு மேல நீங்க பாயிண்ட்ஸ் வச்சிருக்கணும். சொல்ல போனா 100 ஆவி கற்கள் தான். நான்குவா மாநிலத்துல வந்து ஒரு துறைமுகம் வேற இருக்கு. ஜிங்கான் பிரிவோட அந்த 110 ஆவி கல்லுமே என்கிட்ட இருக்கு. 30 அம்சங்கள் வேற என்கிட்ட இருக்கு. 200க்கு மேல ஆவி கற்களுமே இருக்கு. பேசாம நம்மளும் ஒண்ணு வாங்கிடுவோமா? இதுக்கடுத்து நீங்க எல்லாரும் அந்த பறக்கிற கப்பல்ல தான் தங்க போறீங்க. சண்டை போறதுக்குமே அதுதான் உதவி பண்ண போகுது. அங்க கல்டிவேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சீனியர், நானுமே அதுல ஒரு கப்பலை வாங்க நினைக்கிறேன். 2nd பீக்ல உள்ள அந்த குறிப்பு தானே அது. சாதாரணமாவே 100 கல்லு தேவைப்படும். நீ ரொம்ப தான் பணக்காரன் தான் நினைக்கிறேன். பெரிய பையனா ஆன கூட என்ன மறந்துடாத, புரியுதா? இந்த மாதிரி பண்ணது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சீனியர், எனக்குமே ஒரு ஆவி கப்பல் வேணும். இங்க இருக்கிற எல்லாரும் ரொம்ப காசு அதிகமா தான் வச்சிருக்கானோ.
2 பேர் கொடுத்ததுக்கு ஆளுக்கு ஒரு கப்பலுமே கிடைச்சிட்டு நீனுமே பெரிய ஆள் ஆனவனே நான் மறந்துடாத, புரியுதா? அந்த பொண்ணு சொல்றது எவனும் கேக்குற மாதிரியே தெரியல சரியா. கப்பல்ல ஒரு படுக்கிற வசதியுமே இருக்கும். நாளைக்கு கப்பல் துறையில போய் உங்களோட டோக்கனை வச்சு கனெக்ட் பண்ணிக்கங்க. புள்ளிகளுமே அதுல இருக்கும். நாளைக்கு எல்லாரும் சீக்கிரமா வந்துருங்க. என்கிட்ட நாளைக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும், புரியுதா? அப்படி லேட் ஆயிட்டுனா நீங்க எல்லாரும் கீழே இறங்குற மாதிரி ஆயிடும் இந்த மலையில இருந்து. இது என்ன கிரைம் டிவிஷனா? நைட்டு நேரம் வந்தவன அவன் வீட்டுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிட்டான். ஹீரோ தான் காணாம தான் நிக்கிறான். ஏதோ ஒரு குரூப் வேற உள்ள வருது. என்ன நடக்குதுன்னு அப்படியே ஹீரோ பாக்குறான். அவனை சாவடிச்சு அவன்கிட்ட இருந்து இவன் பாயிண்ட்ஸ் ஆட்டையை போட்டுக்கிட்டான். இவனை இன்னொன்னு ஒருத்தன் அடிச்சு இவன்கிட்ட இருந்து அந்த பாயிண்ட்ஸ் அவன் ஆட்டையை போட்டுக்கிட்டான். நைட்டு பகலும் பாக்குறதுக்கு வேற உலகம் மாதிரி தெரியுது. அப்படியே நடந்துகிட்டே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டான். அவளை யாருமே விடாதீங்கடா, நம்ம கிட்ட இருந்து அவன் நிறைய ஆட்டையை போட்டுட்டா. அவனுக்கு டிமிக்கி கொடுத்த அந்த பொண்ணு எஸ் ஆயிட்டு, தம்பி நீனும் அவன் கூட்டாளி தானே, இங்க பாரு அவ யாருன்னு எனக்கு தெரியாது, அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது, நீ இப்ப தப்பான இடத்துல இருக்க, நீ இனிமே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா வச்சிருப்ப, ஏன்னா நீ ஒரு 6 இல்ல 7 லெவல் தான் இருப்ப. அவன் எல்லாருமே ஹீரோவை தாக்குறதுக்கு போயிட்டானோ, ஒரு காட்டு காட்டிட்டான் ஹீரோவுமே அந்த இடத்துல. யாரு மேல கை வைக்கிறேன்னு பாத்துட்டு வைக்க பாரு. வந்த எல்லாரோட கதையுமே அங்க டோட்டலா முடிஞ்சுட்டு, தம்பி உன்னோட உடம்ப உன்னால விற்க முடியுமா? இவன் வந்தது எனக்கு சுத்தமா தெரிய கூட இல்ல. உன்னோட உடம்ப என்கிட்ட கொடுத்துரு, இந்த விடுதியில நீனுமே ஒரு நாள் இலவசமா தங்கலாம். பங்குவான் சாலையோட விடுதியோட காப்பாளர் தான் இவரு. எனக்கு விக்கிறதுக்கு சுத்தமா ஆசை கிடையாது. எனக்கு இது ரொம்ப அசிங்கம் தான். பரவாயில்ல, எனக்கு புது உடம்பு கூட இருந்தா போதும். உனக்கு எதுக்காக அந்த உடம்பு தேவைப்படுது? அவசரம் எல்லாம் படாத இரு சொல்றேன். நான் ஒரு வெள்ளைப்பாம்பை வேற வளர்க்குறேன். அந்த உடல்ல கொஞ்சமாச்சும் ஆற்றல் இருந்திருக்கும். என் வீட்டு வாசலுக்கு முன்னாடி எல்லாரையும் கொண்டுட்டேன். கிரைம் டிவிஷன் இந்த இடத்துக்கு வரும். எனக்கு அந்த நகரத்துக்குமே ஒரு ஒப்பந்தம் இருக்கு. தம்பி நீ என்ன பண்றேன்னா, ஆவிக்கல் 100 கொடுத்தனா நான் உன்னை இங்க பத்திரமா வச்சுப்பேன். தம்பி அவனு வேற வேகமா வர மாதிரி தெரியுது. இங்க இருக்கிறதுக்கிட்ட மாட்டிக்கிட்டு அப்புறமா நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. விலையுமே ரொம்ப ஏறிட்டு. இங்க 1000 காசு கொடுத்தாதான் இங்க இருக்க முடியும் பாத்துக்க. ஏதோ குரூப் வேற அந்த இடத்துக்கு வந்துட்டு அதிகாரிகளுமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நான் தான் அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டேன். இவன் ஒரு ஆள் அநியாயமா கொண்டுட்டான். இங்க இருந்து இவன் தப்பிச்சு போக பாக்குறான், என்னன்னு கேளுங்க. நான் தான் வந்துட்டானே, எதா இருந்தாலும் பாத்துக்கலான்ற முடிவு எடுத்துட்டான் ஹீரோவுமே. கிரைம் டிவிஷனோட 6வது ஹெட்டுமே வந்தான். இந்த நகரத்தை சேர்ந்த ஆளு மாதிரி தான் தெரியுது. அவங்க எல்லாரும் நீ தான் சாக்கடிச்சியா? என்னை பாதுகாக்க தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டேன். சரிப்பா, நீ சொன்னதை நானும் சேர்த்து வச்சுக்கிறேன். எதுக்காக இதை உன் கையில புடிச்சுக்கிட்டு நிக்கிற? சின்னதா 2 பேருக்கு ஒரு மோதலுமே நடக்குது. இது கிரைம் டிவிஷன்ல உள்ளதாச்சே. நீனு எங்கள்ல ஒரு ஆள் தானா? எல்லாம் பின்வாங்குங்கடா. எதுக்காக இந்த மாதிரி பொய்யான தகவலை கொடுத்த? நாளைக்கு நீ பிரிவுல வந்து 100 ஆவிகள்ல கட்டியாகணும் பாத்துக்க. கட்டாம போயிட்டுனா உன் கடை இழுத்து மூடுற மாதிரி ஆயிடும் பாத்துக்க. இங்க பாருங்க, நான் தான் அதை தப்பா நினைச்சுக்கிட்டேன். நாளைக்கு வந்து நான் கட்டிடுறேன். 100 எல்லாம் பத்தாது, 1000 எடுத்துட்டு வா. அவன் அந்த நேரம் மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். எங்களையே மிரட்டி வேற காசெல்லாம் கேட்டியா? உன் கடையை மூடுறது பத்தாதோ? உன்னை பாக்குறதுக்கு புத்திசாலி மாதிரி தான் தெரியுது. நீ எதுக்காக அவங்க ஆளுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை? நீ தான் என்கிட்ட எதுவும் கேட்கவே இல்லையே. இதுக்கடுத்து நீ இந்த இடத்துக்கு வர வேலையை வச்சுக்காத. ஹீரோமே இப்ப துறைமுகத்துல தான் இருக்கான். இந்த மாதிரி அதை புதுப்பிக்கிறதுக்கு வந்து 30,000 தேவைப்படும்னு சொல்றாங்க. இங்க இருக்க நினைச்சா கண்டிப்பா காசு வேணும் இருக்க. சீனியருமே ஒரு கடல் வேதத்தை கொடுத்திருப்பாரு. சரி, இதை ட்ரை பண்ணி பாத்துருவோம் என்ன நடக்குதுன்னு. ஹீரோமே அதை அங்க கத்துக்க பாக்குறான். இந்த கடலை உருவாக்குற இந்த வேதம் உண்மையாவே ரொம்ப அருமையா இருக்கு. அதுல வேற ஒரு பொருளை உருவாக்க முடியும்னு போட்டிருந்தது. நம்மள அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். உண்மையாவே இந்த கலைகள் பார்க்க ரொம்ப அருமையா இருக்கு. காட்டுல உயிரோட இருக்கிறதுக்காக நானுமே மண்ணெல்லாம் தடவிக்கிட்டு இருந்தேன். அது இப்போதைக்கு வேலை செய்யாது. இதுக்கு மேல பார்த்தாலே தெரியுது ஹீரோ குளிக்கிறான்றது. இதுக்கு மேல எல்லாமே நமக்கு புதுசா தான் இருக்க போகுது. கடல் மலை கலையுமே நம்ம உடம்ப மென்மையாக்கிட்டு, இப்ப கத்துக்கிட்ட கலையில நான் 5வது லெவலுமே போயிட்டேன். அது 2த்தையும் நான் கத்துக்கிட்டனால இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி தெரியுது. கிரைம் டிவிஷன்ல நானுமே புகார் சொல்ல வேண்டிய நேரம் வந்துட்டு. கிரைம் டிவிஷன் 7th பீக்கை தான் காட்டுறாங்க. என்ன ஒரு கொலை நோக்கம்! கதவை திறந்து ஹீரோ உள்ள போறான்.